ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு கிளாரிட்டி கிளாஸஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2011 சென்சஸ் பார்க்க போறோம். சென்சஸ் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அன் அஃபிஷியல் கவுண்டிங் ஆஃப் அ பாப்புலேஷன். ஒரு ஸ்டேட்ல இல்ல ஒரு கண்ட்ரில எவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற கவுண்ட் எடுக்கிறது தான் சென்சஸ். ஓகேவா? ஆஸ் வி நோ, எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஸோ அது என்னெல்லாம் வச்சு இன்ஃபர்மேஷன் வச்சு எடுப்பாங்க அப்படின்னா, பாப்புலேஷன், லிட்ரஸி ரேட், ஆக்குபேஷன் அண்ட் ரிலீஜியன், என்ன செக்ஸ் ரேஷியோ இருக்கு, அப்புறம் ஹவுசிங், மைக்ரேஷன், இதெல்லாம் வச்சு எடுப்பாங்களாம். ஓகே. அண்ட் எப்போப்பெல்லாம் எடுப்பாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் சென்சஸ் எடுத்துருவாங்களாம். ஓகேவா? ஸோ யார் எடுப்பாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இது கீழே எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, 1881. ஓகே, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ், கம்ப்ளீட் சென்சஸ் எடுத்திருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ கம்ப்ளீட் சென்சஸ்ன்றத நம்ம இன்னொரு டேர்ம்ல கூட சொல்லலாம். என்னன்னா சின்க்ரோனாஸ் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா த்ரூ அவுட்டா ஒரு கண்ட்ரி ஃபுல்லா வந்து ஒரே டைம்ல எடுக்கிறது, அதுதான் வந்து சின்க்ரோனாஸ் சென்சஸ். ஓகே. நான் சின்க்ரோனாஸ் சென்சஸ் வந்து எப்ப எடுத்தாங்கன்னா 1872ல, விச் இஸ் எல்லா இடத்துலயும் த்ரூ அவுட்டா அட் அ டைம்ல எடுக்காம ஒரு இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நான் சின்க்ரோனாஸ் சென்சஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் 1949ல வந்து சென்சஸ் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 1951ல வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்திருந்திருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா எடுத்த முதல் சென்சஸ் எப்போ? 1951. வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஸ் வி நோ 2011 தான் இப்போ லாஸ்டா எடுத்த சென்சஸ். ஓகேவா? ஏன் அதுக்கப்புறம் எடுக்கல அப்படின்னா, ஆக்சுவலி 10 இயர்ஸ் ஒன்ஸ் எடுக்கணுமா. அப்போ 2011 எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்து எப்போ எடுத்திருந்திருக்கணும்? 2021ல எடுத்திருக்கணும். கரெக்டா? ஸோ 2021ல நமக்கு கோவிட் வந்துருச்சு இல்லையா, அதனால நம்ம அந்த சென்சஸ் எடுக்கலையாம். ஓகே. சோ 2011 சென்சஸ் லாஸ்டா எடுத்த சென்சஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட மோட்டோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ அவர் சென்சஸ் ஆர் ஃபியூச்சர், இதான் வந்து 2011ஓட மோட்டோ. ஓகே. சோ பாப்புலேஷன் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா, டோட்டலா வந்து 121 crore பாப்புலேஷன் இருந்திருக்கு இந்தியா ஃபுல்லா. அண்ட் அதுல ஸ்பெசிபிக்கா மேல் எவ்வளவு பாப்புலேஷன், ஃபீமேல் எவ்வளோன்னு பார்த்தா, மேல் வந்து 62 அண்ட் ஃபீமேல் வந்து 58.7. ஓகே. ஸோ டெசிமல்ல ஞாபகம் வச்சுக்கலாலும் அட்லீஸ்ட் இந்த 62 அண்ட் 58 எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ஹெவியா போறதுனால we have to remember all this numbers. ஓகே. அண்ட் பாப்புலேஷன் growth, அதாவது லாஸ்டா எடுத்த 2011 வந்து போன வாட்டி எடுத்ததுக்கும் 2001ல எடுத்ததுக்கும் 2011ல எடுத்ததுக்குமே எவ்வளவு growth இருக்கு 10 வருஷத்துல அப்படின்னு பார்த்தா 17.7% growth இருந்திருக்கான். அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா, பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 382% இருந்திருக்காங்க. ஓகே. டென்சிட்டி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படி பாக்குறதா வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. வெறும் பாப்புலேஷன்னா லைக் நார்மலா கவுண்ட், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அண்ட் தென் ஓவரால் லிட்ரஸி எவ்வளவு பேர் படிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஓவரால் இந்தியா ஃபுல்லா 74.04%. ஓகே. அண்ட் அதுல மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 82.4% பீப்புள் வந்து லிட்ரரியா இருக்காங்க. அண்ட் தென் ஃபீமேல வந்து 65.46% படிச்சிருந்திருக்காங்க. ஓகே. இதுதான் 2011 சென்சஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஓகே. ஸோ ஸ்டேட்ல வந்து யார் யாரு ஹையஸ்ட் லோவஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன்ல எந்த ஊர்ல நிறைய பாப்புலேஷன் இருந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க மேல. ஓகே. செகண்ட் ஜாஸ்தியா வந்து மகாராஷ்டிரா. அண்ட் தேர்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பீகார்ல. ஸோ லோவஸ்ட்னா சிக்கிம். எல்லாரும் சிக் வந்ததுனால கம்மியாயிடுச்சு பாப்புலேஷன், சிக் வந்து கம்மியாயிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் லிட்ரஸி ரேட் எவ்வளவு பேர் படிச்சிருந்திருக்காங்க, நிறைய எந்த ஊர்ல படிச்சிருக்காங்க? கேரளா, நம்ம பக்கத்து ஊர் தான், அங்கதான் நிறைய படிச்சிருந்திருக்காங்க. ஓகே. அண்ட் பீகார்ல லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் இருந்திருக்கு. அண்ட் தென் செக்ஸ் ரேஷியோல சேம் கேரளா தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கம்மியா இருக்கிறது வந்து ஹரியானால. ஓகே. பாப்புலேஷன் டென்சிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டென்சிட்டி அப்படின்னா பர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறது. சோ அதுல யார் ஜாஸ்தியா இருக்கா? பீகார். ஓகே. அண்ட் தென் கம்மியா லோவஸ்டா இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் தென் அர்பன் பாப்புலேஷன், சிட்டிஸ்ல பாப்புலேஷன் எங்க ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா.
அண்ட் கம்மியா இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். இதுக்கு ஈஸியா ஹிண்ட் கொடுக்கணும்னா லைக் ஹிமாச்சல் பிரதேஷ்ல மழை தான் இருக்கும், அங்க வந்து அர்பனைஸ்டா இருக்காது, அதனால அது கம்மியா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் ரூரல் பாப்புலேஷன்ல ஜாஸ்தியா இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். சேம் நம்ம டோட்டல் பாப்புலேஷன் பார்த்த மாதிரியே இதுவும். லோவஸ்ட் கோவா. அண்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோல வந்து மிசோரம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ சில்ட்ரன் எல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு ஹிண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஹரியானா லோவஸ்டா இருக்கு. ஓகே, அண்ட் தென் இப்போ யூனியன் டெரிட்டரிஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் கேட்டகரியில டெல்லி தான் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளோட கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லியில தான் வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு யூனியன் டெரிட்டரியில. அண்ட் லோவஸ்ட் வந்து லக்ஷதீப் ஐலாண்ட். லிட்ரஸி ரேட்ல யார் ஜாஸ்தியா இருக்கான்னா லக்ஷதீப் தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அது வந்து பாப்புலேஷனுக்கு, இது வந்து லிட்ரஸி ரேட்டுக்கு. ஓகே, தாரா அண்ட் நாகல் வந்து லோவஸ்டா இருக்கு. அண்ட் செக்ஸ் ரேஷியோல வந்து புதுச்சேரி ஜாஸ்தியா இருக்கு, இதுவுமே நம்ம பக்கத்து ஊர் தான். செக்ஸ் ரேஷியோ வரது எல்லாமே நம்ம பக்கத்து ஊர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஸ்டேட் வரும்போது கேரளா, யூனியன் டெரிட்டரி வரும்போது புதுச்சேரி. அண்ட் லோவஸ்ட்ல வந்து தாமன் அண்ட் டையூ. அண்ட் தென் பாப்புலேஷன் டென்சிட்டி, லாஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டிக்குமே டெல்லி தான். பாப்புலேஷன் கேட்டாலுமே ஹையஸ்ட் டெல்லி தான், பாப்புலேஷன் டென்சிட்டினாலுமே டெல்லி தான். அண்ட் லோவஸ்டா இருக்கிறது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். தட்ஸ் இட். ஓகே, இப்ப நம்ம பார்த்தது இல்லாம எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டண்டா அதுல 2011 சென்சஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ் growth ரேட். சென்சஸ் மொத்தத்துல எங்க நெகட்டிவ் growth ரேட் இருந்திருக்கு அப்படின்னா 1911ல இருந்து 1921 இந்த டெக்காடல் இயர்ல மட்டும்தான் வந்து growth ரேட் கம்மியா இருந்திருக்கு. ஓகே, அண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ரூரல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வரும் மேலேயே உத்தரப்பிரதேஷ், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லீஸ்ட் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்டா கேட்டாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, அண்ட் தென் அர்பன் பாப்புலேஷன் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பர்சன்டேஜ் 31.16%. டெக்காடல் growth ரேட் எப்போ இப்போ லாஸ்டா இருந்தா 2011 சென்சஸோட டெக்காடல் growth ரேட் வந்து 17.64%. அண்ட் அர்பன் பாப்புலேஷனுக்கும் ரூரல் பாப்புலேஷனுக்கும் இருக்க ரேஷியோ வந்து 31:69. ஓகே, ஸோ 3 1s are and then 3 2s are and 3 3s are. இப்படி இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா it will be easy. So 31:69. highest percentage of scheduled caste. So SC people எந்த ஸ்டேட்ல நிறைய இருக்காங்கன்னா பஞ்சாப்ல. அதே மாதிரி ST scheduled tribes வந்து 0% இருக்கிறது வந்து பஞ்சாப்ல. ஸோ SC நிறைய இருக்கிறது பஞ்சாப்ல, ST இல்லாததும் பஞ்சாப்ல தான். அண்ட் கேரளா வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆல்ரெடி நம்ம டேபிள்ல பார்த்தோம். ஸோ அதோட கவுண்ட் என்ன அப்படின்னா 1084 ஃபீமேல் பர் 1000 மேல்ஸ்க்கு இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, அதனால இது ஹையஸ்ட்ல இருக்கு. ஓகே, அண்ட் தென் யூனியன் டெரிட்டரி வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் அகைன் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினா இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா இதுல 7 years and above இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து யாரு சின்ன பசங்க, ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க பசங்கள்ல இருந்து கணக்கெடுக்க ஆரம்பிப்பாங்க லிட்ரேட் பீப்புள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ 7 and above இருக்கவங்க வந்து ரீட் அண்ட் ரைட் இருக்காங்க அப்படின்னா they will come under literacy. Okay, so that's it. Thank you for watching. Bye bye. Do subscribe, support the channel.